வணக்கம் ஓவியா. ஆந்திரா மாநிலத்திலிருந்து 30க்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகளை ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி ஒன்று தேனி மாவட்டம் கம்பம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த லாரியானது திண்டுக்கல் மாவட்டத்திற்குள் வந்து திண்டுக்கல்லில் இருந்து செம்பட்டி மற்றும் பத்தலோண்டு வழியாக இந்த லாரி சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலைப்புதூர் அருகே சாலையோர பள்ளத்தில் திடீரென கவிழ்ந்தது. இந்த திடீர் விபத்தின் காரணமாக லாரியில் இருந்த 30க்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகள் உள்ளேயே சிக்கின. இதன் சத்தம் கேட்டு இப்பகுதி மக்கள், அதே போல் சாலையில் சென்று கொண்டிருந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மாடை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் அவர்கள் உடனடியாக ஆத்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்து தீயணைப்பு துறையினரும் சம்பவ இடத்திற்கு லாரியை உடைத்து லாரிக்குள் இடிபாடுகளில் இருந்த மாடுகளை மீட்டனர். இதில் 20க்கும் மேற்பட்ட மாடுகள் லேசான காயத்துடன் மீட்கப்பட்டது. அதேபோல் 8 மாடுகள் படுகாயத்துடன் மீட்கப்பட்டது. 2 மாடுகள் சம்பவ இடத்திலேயே பலியாயின. இதில் ஓட்டுநர் உறங்கிவிட்டாரா அல்லது வாகனத்தில் ஏதும் பழுதாகி உள்ளதா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் தொடர்ந்து தினந்தோறும் நாட்டு மாடுகளை ஏற்றிக்கொண்டு பல்வேறு மாநிலங்களில் இருந்து கம்பம் மற்றும் கேரளாவுக்கு மாடுகள் கொண்டு செல்லப்படுவது வழக்கம். இதேபோல் இன்று கொண்டு செல்லப்பட்ட மாட்டை ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்ததால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் மாடு இறந்ததால் இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் கண்ணீர் வெடித்து மாடுகளை அங்கிருந்து மீட்டனர். மேலும் அதற்கு லேசான காயமடைந்த மாடுகளுக்கு உடனடியாக கால்நடை மருத்துவரை வரவழைத்து சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது.